அண்மைச் செய்தி. அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வகுக்கும் வரை ரோட் ஷோ நடத்த அனுமதி இல்லை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்கும் வரை எந்த அரசியல் கட்சிகளுக்கும் ரோட் ஷோக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் சாலை ரோட் ஷோக்கள் நடத்தப்படும் பொழுது அதற்கான உரிய விதிகளை வகுக்க வேண்டும் என கோரியும், விதிமுறைகள் இல்லாமல் செயல்படும் போது ஏற்படும் பாதிப்புகளுக்கு அந்த அரசியல் கட்சிகளை பொறுப்பேற்று உத்தரவிட வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான முதல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் விதிகளை வகுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறீர்கள், வழிகாட்டு விதிகள் வகுக்கப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு அரசின் சார்பில் பதிலளித்த அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், விதிகளை வகுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், சம்பந்தப்பட்ட அனைவரிடம் ஆலோசனைகள் செய்து வருவதாகவும், சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடைய கருத்துக்களையும் கேட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். அப்போது நீதிபதிகளை விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சிகளுக்கும் அனுமதி வழங்கப்படாது என அரசு கூறுவது அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக ஆகிவிடாத என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் எந்த கட்சியும் இதற்கு பதிலளித்த அரசின் கூடுதல் தலைமை வழக்கினர் எந்த கட்சிக்கும் பொதுக்கூட்டம் நடத்துவதிலிருந்து தடுக்கவில்லை எனவும், பொதுக்கூட்டங்களை அவர்கள் நடத்தி கொள்ளலாம் எனவும், ரோட் ஷோ சாலையிலுடைய பேரணிகள் செல்வதற்கு மட்டுமே அந்த விதிகளை வகுப்பதாகவும், அதுவரை மட்டுமே நாங்கள் அனுமதி வழங்கவில்லை என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ரோட் ஷோ வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வரை யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை ஏற்கனவே நீதிமன்றத்தில் உறுதி அளித்திருப்பதாகவும் அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் அனுமதி அளிக்கப்படாது என்ற அந்த கூற்று ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருப்பதாக உள்ளதா, அது அடிப்படை அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் விதமாக இல்லையா என கேள்வி எழுப்பினர். மேலும் எதன் அடிப்படையில் ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் அளிக்கிறீர்கள், எப்போது நீங்கள் இந்த வரைவு அல்லது இந்த விதிகளை வகுக்கப் போகிறீர்கள் என்பது தொடர்பான எந்த விதமான விவரங்களும் இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் அளிக்கிறீர்கள் எனவும் அரசு தலைமை வழக்கினர் தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த வழக்கை எப்படி பொதுநல வழக்காக கருத முடியும் எனவும் மனுதாரர் தரப்பிற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.